திரும்ப காயத்ரி, வேற ஒரு இலக்கு இருக்கு. அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, அதற்கு தான் இவ்வளவு நிதி அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் இது ஒரு பிரிவினை முழக்கம் அப்படின்ற விமர்சனம் பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஒரு மாநில மொழிக்காக 8 கோடி பேர் பேசக்கூடிய மொழிக்காக ஒரு மாநில முதலமைச்சர் உரிமை குரல் எழுப்புறது எப்படி பிரிவினை குரலாகும்? கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன இலக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜையும் அந்த பிள்ளைகளுக்கு, அந்தந்த மாநிலங்களில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அடிப்படையாக கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக அவரவர்களுடைய தாய்மொழியில் படிக்கணுங்கிறது. அதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 3 வருஷமாக இத கொண்டு வரதுக்கு முன்னாடியே 3 வருஷம் தொடர்ந்து பட்ஜெட்ல அவங்க இந்த லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை அவரவர்களுடைய தாய்மொழிக்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல விரும்புறேன். நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நீங்க கேட்கும் அதே ஃபண்ட் தமிழ்நாடு அரசு கடந்த 1 மாசம் முன்னாடி மிகப்பெரிய மோதல் வெடித்தது. மத்திய அரசு இந்தி படித்தாதான் காசு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்தி படித்தாதான் காசு அப்படின்னாங்க. தாய்மொழி நீங்க படிக்கிறீங்க காசு தரேன்னு மத்திய அரசு சொல்லலையே. 3வது மொழியை படித்தால்தான் நிதி அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக படிக்கிறாங்க, அவங்களுக்கு நிதி நாங்க கொடுக்கிறோம், எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லலையே. இல்ல நீங்க நெறியாளரும் அதை ஹிந்தி அப்படின்னு, அதாவது மற்றவர்கள் எல்லாம் 3வது மொழி திருத்திக்கிறேன், 3வது மொழி அப்படிங்கிறது இவர்கள் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, இதனாலதான் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கலன்னு கேட்கும்போது, சமக்கிர சிக்ஷா பணம் வராததுனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னாங்க. ஆனால் அந்த சமக்கிர சிக்ஷால எதற்காக எவ்வளவு பணம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்குது. சோ உங்களுக்கு டெக்னிக்கலா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா உள்ள டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு அந்த 3rd லாங்குவேஜ் தர்மேந்திர பிரதான் அப்படி சொல்லலையே மேடம். இல்ல தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அப்படி சொல்லலையே. கல்வி அமைச்சர் அப்படி சொல்லலையே. இல்ல கல்வி அமைச்சர் அப்படி சொல்லலையே. இல்ல அவங்க கருத்து என்ன சொல்லல. இல்ல கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சருடைய காயத்ரி கல்வி அமைச்சர் முழுமையான பேட்டியை நாங்க பார்த்து நாங்களே நியூஸ் 18 தான் எடுத்துச்சு. எங்களுடைய செய்தியாளர் போயிருந்தாரு. இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி அப்படின்றதுதான் கல்வி அமைச்சருடைய வாதம். தமிழ் படிக்கிறாங்க, அதற்காக தாய்மொழி படிக்கிறாங்கன்னு நிதி ஒதுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் சொல்லலையே. 3வது மொழி, திரும்பவும் நான் கரெக்ட் பண்றேன், 3வது மொழியை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தமிழகத்துல PM ஸ்ரீ பள்ளி, அதாவது இங்க இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல் இருக்குங்களா, அதுல படிச்ச பிள்ளை இன்னைக்கு IITக்கு போயிருக்குது. இதைதான் நாங்க சொல்றோம். தமிழ் மொழியில படித்த மலைவாழ் பழங்குடியின மக்கள் மாணவர்கள் பல பேர் IIT போயிருக்காங்க, JEE தேர்வை கிளியர் பண்ணிருக்காங்க, திருச்சி NITல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு மாணவர் மட்டும் ஜாயின் பண்ணல. நான் சொல்றேன் இருக்குது. PM ஸ்ரீ ஸ்கீம் அததான் சொல்லுது. நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு கொண்டு வாங்க. இதே போல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆல் இந்தியா லெவல்ல உள்ளதுக்கு நீங்க அங்க பயிற்சி கொடுங்க. பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் உள்ளுக்குள்ள எடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்னைக்கு 15 இருக்குது, 38 கொண்டு வாங்க. இல்ல அவங்க முழுமையான கருத்தை பேசிட்டோம். இல்லங்க, அதை தப்பா சொல்றாங்க. கல்வியாளர்னு வேற போட்டுட்டீங்க, தப்பா சொல்றாங்க. மொத்த ஸ்கூல் எவ்வளவு, மொத்த அலோகேஷன் எவ்வளவு, அவங்கள சொல்லுங்க. மொத்த ஸ்கூல் எவ்வளவு, மொத்த இல்ல புதிய விவாதத்துக்குள்ள போக வேண்டாம், நேரம் குறைவா இருக்கு. இல்ல புதிய விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். எத்தனை சார் இருக்கு தமிழ்நாட்டுல மாடல் ஸ்கூல், எத்தனை சார் இருக்கு சொல்லுங்க சார். நான் தப்பா சொல்லிட்டேன், நீங்க சரியா சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்கன்ற, நீங்க தொடர்ந்து சொல்றீங்க, சொல்லுங்க, கருத்தை முழுமைப்படுத்துறீங்க. இல்ல கேள்வி வேண்டாம், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அவங்க தவறான கருத்து சொன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க பேசி முடிச்சிட்டு நேரம் குறைவா இருக்கு. கனகராஜ் நேரம் குறைவா இருக்கு. இல்ல சொல்றீங்க, அப்ப நீங்க சரியா சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அவங்க முழுமையா பேசுடுங்க. காயத்ரி பேசுங்க நீங்க. சோ இது போல ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்றதுக்கு தான் இது முக்கியமாக. அப்போ அந்த நோக்கத்துக்கு அதை செலவழிக்கல. நான் டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு சொல்றேன், ஓகேங்களா, அவ்வளவுதான். செம்மொழி நீங்க தமிழுக்கு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, 25 அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள மலைவாழ் மக்களுடைய மொழிகளை திருக்குறள்ல மொழிபெயர்த்து அதை ஆவணப்படுத்தப்பட்டு இருக்குது செம்மொழி உயர் ஆராய்ச்சி நிறுவனத்துல. நீங்க பாருங்க, இது போல எத்தனை நடவடிக்கைகள் நாம நம்ம தமிழ்நாட்டுல எடுத்தோம். சரி.